السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 71 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 72வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை அறிந்து அரபி மொழியை நாம் தெளிவாக சரியான முறையில் விளங்க முடியும். இன்னும் குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில் விளங்குவதற்கு இந்த கித்தாப் ஒரு முக்கிய கித்தாபாக இருக்கின்றது. வாருங்கள், நாம் அரபியை படிப்போம். இன்னும் அரபி இலக்கணத்தை கற்று குர்ஆன் ஹதீஸை கற்று அதை அமல் செய்து கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் போலாமா? இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். முசாமுல் முஸ்தக். முஸ்தக்குடைய வகைகள், பிளந்தெடுக்கப்பட்டவைகளின் அதோடைய வகைகள் என்ன என்ற பொது தலைப்பின் கீழ் 2 பாடத்தை நாம் பார்த்தோம். இஸ்முல் ஃபாயில் எப்படி எடுக்க வேண்டும் என்ற பாடமும், அதே போல் இதில் அதிகப்படியாக இது முன்னாடியே படித்தது, அது ஒரு நினைவு கூறுவதற்காக கூறினார்கள். இன்னொரு பாடம் சியகுல் முபாலகா, ஆஹ் அளவு கடந்து செய்தல், அதிகமாக செய்தல் என்பதை அறிவிப்பதற்கான அந்த சீகாக்கள், அதனுடைய சீகாக்கள் எப்படி வரும் என்பதை நாம் இதிலே புதிதாக கண்டோம். மொத்தம் 5 வகையான சீகாக்கள் வரும் என்றும், அதற்கு என்ன கிடையாது, நம்ம இந்த சீகாக்களை ஒப்பாக்க முடியாது, ஒன்றை கொண்டு மற்றொன்றை செய்ய முடியாது, ஒப்பாக்க முடியாது என்றும், இது சிமாயியா தான் என்பதை நாம் கண்டோம். இன்னும் சொல்ல போனால் இது முதல் பாடத்தில் கண்டோம். 2வது பாடத்தில் இஸ்முல் ஃபாயில் என்ன அமல் செய்யும் என்பதை நாம் தெளிவாக கண்டோம். உதாரணமாக, சில நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும், 2 நிலைமையில்தான் அமல் செய்யும். ஒன்று அலிஃப்லாம் வந்தால் பொதுவாகவே அமல் செய்யும், அலிஃப்லாம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? 4 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்திருக்க வேண்டும். முபத்ததாவுடனோ அல்லது மௌசூஃபுடனோ அல்லது அஹ் இத முபத்ததா, மௌசூஃப், அதே போல் நஃபி அல்லது இஸ்திஃபாம், இந்த 4ல் ஏதேனும் ஒன்றுடன் இணைந்திருக்க வேண்டும். மற்றொன்று நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை குறிப்பதா இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனை இருந்தால் இஸ்முல் ஃபாயில் அமல் செய்யும். அலிஃப்லாம் இல்லாத சமயத்தில் அமல் செய்யும். அலிஃப்லாம் இருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லை, பொதுவாகவே அமல் செய்யும் என்பதை கண்டோம். வாருங்கள், இந்த 2 பாடத்திற்கான பயிற்சிகள் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு சேர்த்து காண இருக்கின்றோம். சரியா? வாருங்கள், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இன்னும் இதுல உள்ள சிறிய பெரிய தவறுகள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையெல்லாம் நம்மளுக்கு இதன் மூலம் முழுமையாக அல்லாஹு தஆலா புரிய வைக்க தௌஃபீக் செய்வானாக. தம்ரீனாத்துன் பயிற்சிகள். 1. முதலாவது பயிற்சி, பையின் ஃபீமா யதி சியகல் முபாலகதி. பின்வரும் ஒன்றிலே விளக்கு. முபாலகா, முபாலகாவுடைய சீகாக்களை விளக்கு. அது அது முபாலகானா என்ன, முன்னாடியே நம்ம பல தடவை சொல்லியிருப்போம். அத பாடம் தானே பார்த்தோம். அதிகமாக ஒரு செயலை செய்தல் என்ற அதை அறிவிக்கக்கூடிய சீகாக்களை விளக்கு. அஸ்மா அல் ஃபாயிலீன, இன்னும் இஸ்மு ஃபேல்களை விளக்கு. இஸ்மு ஃபேலுடைய ஜம்மு தான் அஸ்மா ஃபாயிலி. சரியா? அஸ்மா அல் ஃபாயிலீன, இஸ்மு ஃபாயில்களை நீ விளக்கு. இதுதான் நம்ம என்ன செய்யணும், சீகுல் முபாலகா எது, இஸ்மு ஃபாயில் எது என்பதை நாம் விளக்கினால் போதும். சரியா? வாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வாசகத்திற்கான அர்த்தம் வைத்துவிட்டு நாம் என்ன செய்வோம், அவர்கள் சொன்னதை போல் சீகுல் முபாலகா என்னவென்றும் அதே போல் இஸ்மு ஃபாயில் என்னவென்றது நாம் தெளிவாக பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்கள், இது ஒரு ஹக்கீம் பேசக்கூடிய, ஒரு ஞானி சொல்லக்கூடிய செய்திகளை நம்மளுக்கு இங்க கொடுத்துள்ளார்கள். முக்மீனை பற்றி எப்படி இருப்பார், உண்மையான முக்மீன் எப்படி இருப்பார் என்பதை பத்தி பேசக்கூடிய வாசகம் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க, கால ஹக்கீமுன், ஒரு ஞானி கூறினார் என்னவென்று, அல் முக்மீன் சபூருன், முக்மீன் என்பவன், ஈமான் கொண்ட இறையடியான், முக்மீன் என்பவன் சபூருன், மிகவும் பொறுமைசாலியாக இருப்பான். ஷக்கூருன், மிகவும்
நன்றி செலுத்துபவராக இருப்பார். லா நம்மாமுன், அவர் கோல் சொல்லி திரிபவர் அல்ல, கோல் சொல்லக்கூடியவராக, அதிகம் கோல் சொல்லக்கூடியவராக இல்லை. வலா முகதாபுன், அதிகம் புறம் பேசுபவராக இல்லை. வலா ஹசூதுன், அவர் அதிகம் என்னவாக இல்லை, பொறாமை கொள்பவராக இல்லை. வலா ஹகூதுன், இன்னும் அவர் அதிகம் குரோதம் கொள்ளக்கூடியவராக இல்லை. வலா முஹ்தாலுன், இன்னும் அவர் அதிகமாக பெருமை கொள்பவரும் இல்லை. இப்படிலாம் இல்லாம மிகவும் அதிகம் நன்றி செலுத்துபவராகவும் அதிகம் பொறுமைசாலியாகவும் இருப்பார். எத்லுபு மினல் ஹைராத்தி, நல் நற்காரியங்களில் இருந்து அவர் தேடுவார். அலாஹா, அந்த நற்காரியங்களிலேயே மிகவும் உயர்ந்ததை தேடுவார். வமினல் அஹ்லாத்தி, இன்னும் குணங்கள் குணங்களில் இருந்து அவர் தேடுவாய். அஸ்னாஹா, அந்த குணங்களிலே சிறந்தவற்றை தேடுவார். இப்ப நற்காரியங்களில் அதில் உயர்ந்த நற்காரியத்தை தேடுவார். குணங்களில் இருந்து அந்த குணங்களிலேயே மிகவும் சிறந்தவற்றை நாடுவார். சரியா. லா யருத்து சாயிலன், கேட்கு யாசிப்பவரை கேட்பவரை அவர் திருப்ப மாட்டார். வலா யப்ஹலு பிமாலின், கஞ்சத்தனம் படமாட்டார். பிமாலின், செல்வத்தை கொண்டு அவர் கஞ்சத்தனம் படமாட்டார். சரியா. அப்புறமா பாருங்க, முத்தவாசிலுல் ஹிமமி. அப்ப ஹிமம் என்றால் உத்வேகம், உத்வேகம் கொடுப்பதில் தொடர்படியாக இருப்பார். சரியா. முத்தராதிஃபுல் இஹ்சானி, அதே போல நன்மைகள் உபகாரம் செய்வதில் அவர் தொடர்படியாக, அடுத்தடுத்து தொடர்படியாக செய்பவராக இருப்பார். கலாமிஹி, அவருடைய பேச்சை அதிகம் அளவிடக்கூடியவராக இருப்பார். அளந்து பேசுவாருன்னு அதிகமாக வளவலன்னு பேசாம அளந்து பேசக்கூடியவர், அது மிகவும் அளவெடுப்பவராக இருப்பார் அவருடைய பேச்சை. இன்னும் அவர் தன்னுடைய நாவை அதிகம் பாதுகாப்பவராக இருப்பார். முஹ்சினுன் அமலஹு, அவருடைய வேலையை, அப்ப முஹ்சின் அழகாக்குபவர், அமலஹு அவருடைய வேலையை அழகாக்கக்கூடியவராக இருப்பார். அப்புறம் முக்ஸிருன் ஃபில் ஹக்கி அமலஹு, இன்னும் இங்க இருக்குல்ல, அவருடைய ஆசையில் சத்தியத்திலேயே அதிகமாக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப முக்சீர் என்றால் அதிகமாக்கக்கூடியவர் என்ற அர்த்தம். முக்சீரோன் அதிகமாக்கக்கூடியவராக இருப்பார். அமலஹு, அவருடைய ஆசையை எதிலே, உண்மையிலே, ஃபில் ஹக்கி, உண்மையிலே தான் அவருடைய ஆசையை அதிகமாக்கக்கூடியவராக இருப்பார். லைஸ பிஹையாபின், அவர் அதிகம் பயப்படுபவராக இல்லை. இந்தல் ஃபஸஇ, திடுக்கிடும் சமயத்தில், அச்சத்தின் சமயத்தில் அதிகம் பயப்படக்கூடியவராக இல்லை. சரியா. அதுக்கப்புறமா பாருங்க, வலா வஸ்ஸாபின் இந்த தமஇ, அதிகம் குதிப்பவராகவும் இல்லை. எப்போ, அதான் அதான் நிறைக்குடம் எப்போதும் தழும்பாதுன்பாங்களே, தண்ணி ஃபுல்லா இருந்தான்னு சரி அது ஆடாது. அதான் அறிவு முழுமையாக இருக்கிறவங்க பயம் வந்துருச்சுன்னா ரொம்ப நடுங்குறதும் அப்படி இருக்காது. அதே போல என்னது, ஆசையின் சமயத்தில், எந்த தமை, ஆசையின் சமயத்தில் அதிகம் குதிப்பவராகவும் இல்லை. அதே போல அடுத்து முவாசின் ஃபுகராஇ, ஏழைகளுக்கு முவாசின் என்ன செய்வார், உதவக்கூடியவராக இருப்பார். அதிகமாக உதவி செய்து சேர்ந்திருப்பவராக இருப்பார். ரஹீமுன் பில் நுஅஃபாஇ, ஏழைகளை கொண்டு பலகீனமானவர்கள், ஏழைகள் அல்ல பலகீனமானவர்களை கொண்டு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவராக இருப்பார். இதோடைய அர்த்தம் நான் பார்த்தாச்சா. வாருங்கள் இப்பொழுது அதுல எது சியகுல் முபாலகா எது இல்லை என்பதை காண்போமா. இப்ப முதல் பயிற்சி பாருங்க, இந்த சைடு உள்ளதெல்லாம் என்னது, சியகுல் முபாலகா. நம்ம அர்த்தம் வைக்கும் போது அதிகம் அர்த்தம் வச்சோம்ல, இது எல்லாம் என்னது, ஹக்கீமுன் அதிகம் ஞானம் உடையவர்,
சரி, அதான் ஹக்கீம்னு சொல்லணும். சரியா? சபூர்னா அதிக பொறுமைசாலி, ஷக்கூர்னா அதிக நன்மை, நன்றி செலுத்துபவர். இதெல்லாம் அர்த்தம் மேலேயே சொல்லாச்சு. ஏன்னா இந்த வசன் எல்லாம் நான் முன்னாடியே பார்த்ததுதான். ஹக்கீம் ஃபஈல் வசனும், அதே போல ஃபவுல் வசனும், ஷக்கூர் என்பது ஃபவுல் வசன் தானே. இதுவெல்லாம் சியகுல் முபாலாவுடைய வசன் தானே. ஃபஆல் நம்மாம். இதோட அர்த்தம்னா மேல பார்த்தாச்சு. அதனால வசன் மட்டும் நம்ம சொல்றோம். ஃபவுல் என்பதும் சியகுல் முபாலகா தானே. ஃபவுல் ஹசூத், ஹக்கூத், ஃபவுல். இதுவும் ஃபவுல் வசனா. அதே போல ஃபஆலுன் வஸ்ஸானுன். ஃபஆல் என்பதும் என்னதுதான், சியகுல் முபாலகாவில் கட்டப்பட்டதுதான். ஹஸ்ஸானுன் ஃபஆலுன். இது அதே போல தான் ஹையாபுன் வஸ்ஸாபுன். இது எல்லாம் ஒண்ணுதான். வஸ்ஸான், ஹஸ்ஸான், ஹையாப், வஸ்ஸாப். இது எல்லாம் ஃபஆல் வசன் தான். சரியா? அப்ப இது எல்லாம் என்னதான், சியகுல் முபாலகா தானே. அதிகம் குதிப்பவன், அதிகம் பயப்படுவன் அர்த்தம் வச்சோம்ல. அடுத்து ஃபஈல், அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன். சரியா? அப்ப இதெல்லாம் என்ன, சியகுல் முபாலகா தானே. இந்த சைடு பாருங்க. இந்த சைடு எல்லாம் வெறும் இஸ்மு ஃபாயில். அஃஅல் யுஃபில் வந்து சியகுல் முபாலகா இல்லாம சாதாரண இஸ்மு ஃபாயில். இது முஃமின், அஃஅல வசன்ல வரக்கூடிய முஃபில், முஃமின் வசன். சரியா? அதே போல முகுதாபுன், இது என்னதுதான், இகுதாபல இருந்து வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் தான் என்னது, முகுதாபுன். அதே போல முக்தாலுன் என்னதுதான், இஃப்தாலன் அதுல இருந்து வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் தான் முக்தாலுன். அடுத்து சஅல, அதுல இருந்து வந்ததுதான் சாயில், ஃபாயில் வஸ்னு. அதே போல முத்தவாசிலுன், தவாசல யதவாசலுல இருந்து வந்ததுதான் என்னது, முத்தவாசில், இஸ்மு ஃபாயில். அதே போல தராதஃப யதராதஃபுல இருந்து வந்ததுதான் முத்தராதிஃப். சரியா? அப்ப அதுக்கு அப்புறமா பாருங்க, அஹ்சன யுஹ்சினுல இருந்து வந்ததுதான் முஹ்சின். அதேதான், இதுவும் அதேதான். அக்ஸர யுக்சிருல இருந்து இக்ஸார், முக்சிர். சரியா? அதே போல இது வாசா யுவாசி, அதுல இருந்து வந்ததுதான் முவாசின். சரியா? அப்ப இதுவெல்லாம் சாதாரண இஸ்மு ஃபாயில்கள். அந்தந்த வசன்களை நாம் முன்னாடியே பார்த்துட்டோம். என்னது, அந்தந்த வசன்களுக்கு இதற்கெல்லாம் சிமாஇ தான். சரியா? அந்தந்த வசன் வந்தால், இப்ப அஃஅல வசன்னா முஃபில்ல தான் வரும். அதுக்கு முக்சிர்னு வந்திருக்கு. தஃபாஅல வசன்னா அது முத்தஃபாயில் வசன்ல தான் வரும். இங்க முத்தராதிஃபுன்னு வந்திருக்கு. அதே போல மூன்று எழுத்து சார்ந்ததா இருந்தா ஃபாயில் வசன்ல தான் வரும். சாயில், என்னது, ஃபாயில், சாயில், அந்த வசன்ல வந்திருக்கு. அதே போல இங்க ஐன் கலிமா இல்லத்தினால வெளியே, உள்ளுக்குள்ள முஃப்தஇல் வசன்ல இருக்கு. வெளியே முகத்தாபு முஃப்தால் இருந்தாலும் ஐன் கலிமா இல்லத்தினால வெளியே அப்படி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்னதான், முஃப்தஇல் வசன்ல தான் இருக்குது. அதே போல அஃஅல வசன்னா முஃபில்ல வரும், மின் வந்திருக்குது. சரியா? இது எல்லாம் சியாசி தானே. அதனால அது பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு முன்னாடியே தெரிந்ததுதான். அதை அழகாக என்ன செய்து விட்டோம், பிரித்து காத்து விட்டோம். பாருங்கள், இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை காண்போம். இரண்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க. பயிற்சி 2. ல, வை, இஸ்ம ஃபாயிலின், இஸ்ம ஃபாயிலை வை, பதுல குல்லி சீகத்தின் மின் சியகில் முபாலகதி. முபாலகா, அளவு கடந்து செய்தல் என்ற அறிவிக்கக்கூடிய அந்த சீகாக்களில் இருந்து ஒவ்வொரு சீகாக்கு பகரமாக இஸ்மு ஃபாயிலை வை. ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே வை. பின்வரும் வாசகங்கள்ல அஜுலு, கலூபு என முபாலகாவை அறிவிக்கக்கூடிய சீகாக்களுடைய இடத்தில் சாதாரணமான இஸ்மு ஃபாயிலை வைத்து நாம் வாசகத்தை அமைக்க வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வோம், இதை பார்ப்போமா. அப்ப முதலாவது பாருங்க. ஒன்று, இங்க அர்த்தம் பார்த்துருவோம், அங்கேயும் அர்த்தம் பார்ப்போம். ஏன்னா அர்த்தம் மாறும்ல. ஆஹ் லா எஜிதுல் அஜூலு, அவசரக்காரன், அதிகம் அவசரப்படக்கூடியவன். லா எஜிது, பெற்றுக்கொள்ள மாட்டான். ஃபரஹன், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள மாட்டான். வலல் கலூபு, அதிகம் கோவப்படுபவன், எதை பெற்றுக்கொள்ள மாட்டான், சுரூரன், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள மாட்டான். வலல் மலூலு, இன்னும் அதிகம் சலிப்படைபவன். சதீகன், நண்பனை பெற்றுக்கொள்ள மாட்டான். சரியா? ரெண்டாவது பாருங்க. கல்புன், கல்புன்னா நாய். ஜவ்வாலுன், அதிகம் சுற்றி திரியும் நாய், நாயாகிறது. ஹைருன், சிறந்ததா இருக்கும். மின் அசதின் ராபிலின், பதுங்கி இருக்கும் சிங்கத்தை விட. அசதின் ராபிலின்னா பதுங்கி இருக்கும் சிங்கத்தை விட சிறந்ததா இருக்கும். எது, அதிகம் சுத்தக்கூடிய நாய். சரியா? மூன்றாவது பாருங்க. லா யஹ்லுல் மர்உ மின் வதூதின் யம்தஹு வஅதுவின் யக்தஹு. அப்படின்னா ஒரு மனிதன் நீங்க மாட்டான். எங்க, மின் வதூதின், எம்தஹு, புகழும், புகழ்வானே, அத்தகைய
அதிகம் பிரியமுள்ளவனிடமிருந்தும் வ அதுவின் யக்தஹு இகழ்வானே அத்தகைய விரோதியிடமிருந்தும் ஒரு மனிதன் நீங்க மாட்டான். ஒரு மனிதனுக்கு பிரியமானவர்களும் இருப்பார்கள், அவ எதிரியும், இகழக்கூடிய எதிரிகளும். இது எல்லார் வாழ்க்கையில இருக்கிறது தானே. பிரியமானவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் என்னதான் எதிரிகளும் இருப்பாங்க. அதான் சொல்றாங்க, பிரியமானவர்களிலிருந்தும் எதிரிகளிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், நீங்க மாட்டான். அதுக்கப்புறமா தனங்க நாலாவது, நாத்தக்குன் ஜஸிஅன் இந்த ஷதாஇதி, சிரமங்களின் சமயத்தில் அதிகம் பதட்டப்படுபவனாக நீ ஆக வேண்டாம். நீ என்ன, நீ ஆக வேண்டாம். சரியா? ஆறாவது பாருங்க, ஹைருல் உம்மாலி அஸ்ஸதூகு, தொழிலாளிகளில் மிகவும் சிறந்தவர் யாரு? அஸ்ஸதூகு, அதிகம் உண்மையாக இருப்பவர். அல் அலீமு பி அஸ்ராரி மிஹ்னதிஹி, தன் தொழிலின் ரகசியங்களை அதிகம் அறிந்தவர். அப்ப தன் தொழிலின் தான் செய்யக்கூடிய அந்த தொழில் இருக்கிறதல்லவா, அதில் இருக்கக்கூடிய அந்த சிரமத்தில், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு மிகவும் அறிந்தவர். அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள், இப்பொழுது அதே இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே இல்லை. ஆஹ் அந்த சியகுல் முபாலகா இடத்தில் இஸ்மு ஃபைலை வைத்து எழுத வேண்டும். பாருங்களா, இஜிதுல் ஆஜிலு ஃபரஹன், அவசரக்காரன் மகிழ்ச்சியை பெறமாட்டான். வலல் காலிபு சுரூரன், கோவப்படுபவன் மகிழ்ச்சியை பெறமாட்டான். வலல் மாலு சதீகன், சலிப்படைபவன் நண்பனை பெறமாட்டான். கல்புஞ்சா இனுன் சைருன் மின் அசதின் ராபிதீன், சுற்றி திரியும் நாய் பதுங்கியிருக்கும் சிங்கத்தை விட சிறந்ததா இருக்கும். லாயஹ்லுல் மர்உ, மனிதன் நீங்க மாட்டான். மின் வாதின் எம்தஹு வஆதின் யக்தஹு, புகழ்வானே அத்தகைய பிரியமானவனிடமிருந்தும் இகழ்வானே அத்தகைய விரோதியிடமிருந்தும் நீங்க மாட்டான். லா தகுன் ஜாஸிஅன் இந்த ஷதாஇதி, சிரமங்களின் சமயத்தில் திடுக்கிடக்கூடியவனாக நீ ஆக வேண்டாம். சைருல் உம்மாலி அஸ்ஸாதிகு, தொழிலாளிகளில் சிறந்தவர் அஸ்ஸாதிகு, உண்மை சொல்லக்கூடியவனாய் இருப்பான். அல் ஆலிமு பி அஸ்ராரி மிஹ்னதிஹி, தன் சிரமத்தின் அந்த வேலையின் ரகசியங்களை கொண்டு அறிந்தவனாயிருப்பான். இப்ப பார்த்தாச்சா? வாருங்கள், இப்பொழுது மூன்றாவது பயிற்சியை நாம் என்ன செய்வோம், காண்போமா? இப்ப மூன்றாவது பயிற்சி பாருங்க, சீகாயடு அஸ்மா அல் ஃபாயிலீன மினல் அஃஆலில் ஆத்தியதி, பின்வரும் ஃபெயல்களிலிருந்து இஸ்மு ஃபெயல்களை சீகாயடு. சரியா? இப்ப ஆராதனா முரீதுன் அப்படின்னு என்ன செய்யணும், சீகாயிடணும். சும்ம ஜின்ஹா, பிறகு அந்த இஸ்மு ஃபாயில்களுக்கு வசன் கூறு. இப்ப முரீதுன்னா என்ன வசனு? முஃபிலுன், அந்த வசன். இப்ப இன்தலனா அதோடைய சீகா என்ன? மும்தலி. இஸ்மு ஃபாயில் சீகா வந்து மும்தலி உன். சரியா? அதோடைய வசன் என்ன? முஃப்தஇலுன். அப்ப சீகாவும் சொல்லணும், மும்தலி உன் சீகாவும் சொல்லணும், முஃப்தஇலுன் அப்படின்னு வசனும் சொல்லணும். வல்லா, இன்னும் வை, அர்பஅத்தம் மின்ஹா ஃபி ஜுமலின் முஃபீதத்தின், அந்த எது இஸ்மு ஃபாயில்களில் இருந்து நான்கை வை, பயன் தரக்கூடிய வாசகங்களிலே நான்கை வை. இப்ப எல்லாத்துக்கும் அதை சொல்லிட்டு நான்கு மட்டும் என்ன செய்யணும், பயன் தரக்கூடிய வாசகங்களை வச்சு அமைக்கணுமா? வாருங்கள், அதோடைய பதிலையும் அதோடைய அர்த்தத்தையும் கீழே பார்ப்போம். இப்ப பாருங்க, தவானா சுருட்டினான்னு அர்த்தம். அதோடைய இஸ்மு ஃபாயில் தாவின், சுருட்டக்கூடியவனாக இருப்பான், இருக்கிறான், சுருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஃபாயின், ஏன்னா இல்லத்துடைய எழுத்துல அதை போக்கிடுவாங்க, அதனால ஃபாயின் வசன்ல வந்திருக்கு. அப்ப அதோடைய சீகா தாவின், அதோடைய வசனு ஃபாயின். சரியா? அப்ப அடுத்தது முயற்சி செய்தான். சாயினா முயற்சி செய்யக்கூடியவன், அதோடைய வசனு ஃபாயின். ஃபாயினா இருக்கும். என்னது இல்லத்துடைய எழுத்துல, அதனால அது போக்கப்பட்டு ஃபாயின் வசன்ல சாயின் வந்திருக்கு. சரியா? வாத வாக்குறுதி அளித்தான். வாயிதுன்னா வாக்குறுதி அளிக்கக்கூடியவன். ஃபாயிலுன் வசன், வாயித் ஃபாயில். சரியா? அப்போ அராத நாடினான். முரீது நாடக்கூடியவன். முஃபில், முரீதுன் முஃபிலுன். சரியா? அப்ப என்ன செஞ்சிருக்கோம், இந்த கசனு முன்னாடி கொடுத்திருக்கோம், யாவுக்கு தோதுவா முரீதுன்னு என்னங்க ஆயிருக்கு, கசனு முன்னாடி போயிருக்கு. சரியா? அது இல்லத்தோடைய எழுத்தினால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அசல்ல இது உள்ளுக்குள்ள இப்படிதான் இருக்கு, முஃபில் வசன்ல தான் இருக்குது. அப்ப எல்லாமே பாருங்க, சீகா இங்க இருக்குது, அதோடைய வசன் இங்க சொல்லிட்டே வந்திருக்கோம். நல்ல வழி தவறினான். லாலுன், வழி தவறக்கூடியவன். ஃபாயிலுன் லாலுன். அப்ப இது என்னது, முலாஃபான ஃபேலு, அதனால எப்படிதான் எழுதணும், அது தனித்தனியா எழுதிடக்கூடாது, சேர்த்து லாலுன்னு எழுதணும். சரியா?
அது ஒரு தகுதீர் என்னதுதான் உள்ளுக்குள்ள ஃபாயில் தான் இருக்கும். முலாஃப்னால ஷத்து முலாஃபாக இருப்பதுன்னா லால்லுன்னு வந்திருக்கிறது. அதுக்கு ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஐயுஹல் லால்லு, ஓ வழி தவறியவனே, நீ இல்சமி த்வரீகல் முஸ்தகீம, நேரான பாதையை நீ அவசியமாக்கிக் கொள். சரியா? அப்புறம் பாருங்க, இஹ்தால சூழ்ச்சி செய்தான். அதற்கு இஸ்மு ஃபாயில் முஹ்தாலுன், சூழ்ச்சி செய்யக்கூடியவன். அதோடைய வசனம் என்ன? முஃப்தஇலுன். அப்ப இது ஐன் கலிமா என்னவா இருக்கு? இல்லத்தா இருக்கிறதுனால முஹ்தாலுன் தான் படிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள முஃப்தஇல் வசன்ல தான் இருக்குது. சரியா? இன்தல ஆனா நிரம்பியது, மும்தலியுன்னா நிரம்பக்கூடியது. மும்தலியுன் முஃப்தஇலுன். அப்ப இஃப்தஅல வசனுக்கு முஃப்தஇல் முன்தலி அப்படிதானே வந்திருக்கிறது. அப்ப அதோடைய வசன் முஃப்தஇலுனா இருக்கும். நம்ம பாருங்க, இஸ்தகாம, அப்ப நிலையாக தேடினான். முஸ்தகீமுன் நிலையாக தேடக்கூடியது. இப்போ முஸ்தகீமுன் முஸ்தஃபிலுன். சரி, அதேதான். இந்த ஐனுக்கு கசர் வரணும். ஐன் கலிமா இருக்கு, அது முன்னாடி யா வந்ததுனால அது தோதுவா என்னது, முன்னாடி கசர் கொடுத்து முஸ்தகீமுன்னு படிக்கிறோம். சரியா? இந்த பாடம் 7வது பாடம்னு முன்னாடி போயிருச்சு. இங்க என்னதான் அதோடைய வசன் மட்டும் நம்ம சொல்றோம், சீகாவும் வசனும். சரியா? அதுக்கு மேல பாருங்க, வனம அநீதம் செய்தான். வாலிமுன் அநீதம் செய்யக்கூடியவன். வாலிம் ஃபாயில். சரியா? அப்ப அந்த வசன்ல தானே வந்திருக்கு. அப்ப அதோடைய சீகா வாலிம், அதோடைய வசன் ஃபாயில். அப்ப பாருங்க, அக்லி அனி துல்மியா வாலிமு, ஓ அநீதம் செய்யக்கூடியவனே, துல்மை விட்டும் அநீதத்தை விட்டும் நீ கலட்டி விடு. கலண்டு விடுனா நீ நீங்கி விடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஜார் அநீதம் செய்தான். ஜாஇருன் அநீதம் செய்யக்கூடியவன். சரியா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபாயில், ஜாயிர் ஃபாயில். இப்ப இது 3 எழுத்து ஃபேல் தானே. அப்ப 3 எழுத்துக்கு ஃபாயில் வசூல்ல தானே வரும். ஃபாயில் ஜாயிர் அந்த வசூல் வந்திருக்கு. அநீதம் செய்யக்கூடியவன். குன் ஆதிலன், நீ நீதமாக இருக்கக்கூடியவனாக ஆகு. லா ஜாயிரன் அநீதம் செய்யக்கூடியவனாக ஆகாதே. நீதம் அநீதம். சரியா? அப்புறம் பாருங்க, இஸ்தஅதப, ஆஹ் இன்பமாக இருக்க தேடினான். முஸ்தஅதிபுன் இன்பமாக இருக்க தேடக்கூடியவன். அப்ப முஸ்தஅதிபுன் முஸ்தஃபிலுன். அப்ப ரெண்டும் இஸ்தஃஅல வசன் தானே. இஸ்தஃஅல இஸ்தஃபிலு இஸ்திஃஆலன் ஃபஹுவ முஸ்தஃபிலுன் தானே வரும். இப்ப அதே மாதிரி வந்திருக்குதா? சரியா? அப்ப இதோடைய அர்த்தம் என்னது? இஸ்தஅதப இனிமையாக தேடினான், இனிமையாக தேடக்கூடியவன். அப்புறம் இஸ்தஃபா தேர்ந்தெடுத்தான். முஸ்தஃபன் இதுக்கு எப்படி வரும்? தேர்ந்தெடுக்க கூடியவன். முஸ்தஃபன்னா என்னது? தேர்ந்தெடுக்க கூடியவன் சொன்னோம். அப்ப வெளியே முஸ்தஃபன் தான் இருக்கும். ஆஹ் அதுக்கப்புறமா பாருங்க, அதோடைய வசன் என்னதான்? முஃப்தஇலுன் தான். ஏன்னா இஸ்தஃபா என்பது இஃப்தஅல வசன் தானே. இப்ப இஃப்தஅல யஃப்தஇலு இஃப்திஆலன் ஃபஹுவ முஃப்தஇலுன். இப்ப முஃப்தஇல் முஸ்தஃபா. அப்ப கடைசியில என்னது? அலிஃப் வந்தனால அதுக்கு தோதா முஸ்தஃபான்னு படிக்கிறோம். ஆனா என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள? முஃப்தஇலுன் தான் இருக்கும். இல்லத்தான எழுத்து யா கடைசியில் வந்தால் அதுக்கு முன்னாடி ஃபதஹ் கொடுப்பது, கொடுக்க வேண்டும் என்று இலால் பாடத்தில் பார்த்தோம் அல்லவா. அதே போல் இங்க என்ன செஞ்சிருக்கோம்? முஸ்தஃபான்னு படிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கும்? முஃப்தஇலுன் வசன்ல தான் இருக்கும். சரியா? இப்ப ஐக்கல எழுப்பினான். மூக்கிதுன் எழுப்பக்கூடியவன். இப்போ மூக்கிலுன் அஃஅல யுஃஇலு இஃப்ஆலன் ஃபஹுவ முஃஇலுன் தானே. இப்போ முஃஇல் வஸ்னு மூக்கிலுன். சரியா? அப்ப எழுப்பக்கூடியவன். இப்ப பாருங்க, அஹப்ப விரும்பினான். முஹிப்புன்னா விரும்பக்கூடியவன். அப்ப இது என்னது? அஹப்ப அஃஅல வஸ்ன் தானே. அஹப்ப யுஹிப்பு, அஹ் மஹப்பத்தன், இஹ்பாப். அஹப்ப யுஹிப்பு இஹ்பாப் ஃபஹுவ முஹிப்புன். அப்ப பாருங்க, முஹிப்புன் முஃபிலுன் வஸ்ன். அப்ப இது முலஅஃப் என்பதால் அது சேர்த்து போட்டிருக்கோம். முஃபிலுன் வஸ்ன் தான் அசல்ல. அது முலஅஃப் என்பதால் சேர்த்து முஹிப்புன்னு எழுதியிருக்கோம். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, இஹ்தல்ல, இது கடைசியா சொன்னாங்கல்ல, ஆக்கிரமித்தான் அர்த்தம். இஹ்தல்னா ஆக்கிரமித்தான். முஹ்தல்லுன் ஆக்கிரமிக்க கூடியவன். முஃப்தஇலுன். சரியா? அப்ப முஃப்தஇல் முஹ்தல், இது என்னதுதான்? முல்அஃப் ஆன ஃபிஅல் தான். அதனால தான் முஃப்தஇல் தனித்தனியா இல்லாம சேர்த்து முஃப்தல்லுன் ஷத்துடன் எழுதியிருக்கும். சரியா? அப்ப ஆக்கிரமிக்க கூடியவன். அப்ப இதுக்கு ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எஜிபு அலைனா, நம்மி இது கடமையாகும். என்னது கடமை? முகாவமத்தல் முஹ்தல்லி, ஆக்கிரமிக்க கூடியவனுக்கு ஆக்கிரமிக்க கூடியவனுக்கு எதிராக நாம் என்ன செய்வது? நாம் நிற்பது. எதிராக நிற்பது என்பது
எதிர்ப்பது. முகாவமத்துனா எதிர்ப்பது. அப்ப ஆக்கிரமிப்பவனை எதிர்ப்பது நம் மீது கடமையாகும். எஜிபு அலைனா முகாவமத்துல் முஹ்தல்லி. ஆக்கிரமிப்பவனை எதிர்ப்பது நம் மீது கடமையாகும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் இதுடன் முடிவடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த ஒரு பாடத்தை தொடர்ந்து காண்போம். வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.